ஓகே, இந்த வீடியோவில் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ப்ராடக்ட்டை வந்து டெஸ்டிங் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அந்த டெஸ்டிங்கில் டெஸ்டிங்னா என்ன, அந்த டெஸ்டிங்லேருந்து என்னென்ன டைப் இருக்குது, ஸோ எப்படிலாம் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்குவோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து வெறும் தியரிட்டிக்கல் பேஸில் வந்து எனக்கு வந்து இருக்காது. ஸோ நான் என்ன இந்த ஒரு 3 வீக்ஸாக வந்து லேர்ன் பண்ண அப்படின்ற விஷயத்தில் தான் ஸோ வந்து பார்க்க போகிறேன். முக்கியமாக இதுலேருந்து ஒரு பாட்டை மட்டும் தான் நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் டெஸ்டிங் ஸோ வந்து டெஸ்டிங் அப்படின்னா என்ன? ஸோ டெஸ்டிங்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம், ஆர் மேபி ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறோம், வெப்சைட் லான்ச் பண்ணுறோன்னா, ஸோ அந்த அவுட்புட் எல்லாமே வந்து கரெக்டாக எஃபிஷியன்ட் கரெக்டாக வந்து இப்போ அவுட்புட் வந்து கொடுக்குதா, பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக வருதா, அப்படி விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக நான் வந்து செக் பண்ணி நம்மளோட ஹையர் பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கறத வந்து பார்த்தோம்னா டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்டிங் அப்படின்ற விஷயம் 2 வகையாக வந்து பிரிக்கலாம். ஸோ வந்து மொதல் விஷயம் பார்த்தோம்னா யூனிட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்கில் இன்னும் நிறையா வந்து உள்ளார இருக்குது. இன்டெகிரேட்டட் டெஸ்டிங் இருக்குது, காம்பவுண்ட் டெஸ்டிங் இருக்குது. ஸோ வந்து E2E டெஸ்டிங்னே தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்டெகிரேட்டட் டெஸ்டிங், இந்த மாதிரி நிறைய வந்து எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் வந்து இருக்குது. யூனிட் டெஸ்டிங் வந்து அது ஒரே ஒரு டைப் தான். ஸோ வந்து யூனிட் டெஸ்டிங் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது வச்சுப்போம், மேபி ஒரு ஆப்போட சின்ன காம்பவுண்ட் பட்டன் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த அவுட்புட் தான் வருதா இல்லையா, ஆர் மேபி இந்த ஸ்க்ரீனில் வெப் பேஜில் வந்து இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் இதெல்லாமே இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நாம் வந்து மேனுவலாக டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துப்போம். ஒரு வெப்சைட் இருக்குன்னா, ஸோ அந்த வெப்சைட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த காம்போனன்ட் இருக்குது, கிளாஸ் இருக்குது, CSS கிளாஸ் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? ஒன்று மேனுவலாக F12 இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து சர்ச் பண்ணுவோம். இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணிக்கலாம், அதாவது பார்த்திங்கன்னா யூனிட் டெஸ்டிங்க்கு எல்லா லாங்குவேஜுக்குமே வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற யூனிட் டெஸ்டிங் டூல் வந்து பார்த்தோம்னா Node.jsல ஜஸ்ட்னு ஒரு வந்து விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஜஸ்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்து கரெக்டான அவுட்புட் தான் வந்து கொடுக்குதா, எல்லா இன்புட்ஸ் ஆஃப் நிறைய ஒரு டேட்டா செட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த எல்லா டேட்டா செட்டுக்குமே வந்து பார்த்தோம்னா பேராமீட்டர்ஸுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் தான் கொடுக்குதா இல்லையா அப்படின்ற விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்தோம்னா சில ஸ்ட்ரக்சர் ஃபோல்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் இந்த இது சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு யூனிட் டெஸ்டிங் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று அந்த ஃபைலோட பேர் test.js அப்படின்னு சேவ் பண்ணணும். அப்படி இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், spec.js அப்படின்னு நம்ம வந்து சேவ் பண்ணோம். ஸோ இது சேவ் பண்ணிவிட்டு நாம் என்ன ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபைலாக வந்து நம்ம எழுதியிருப்போம் கரெக்டாக. ஸோ இந்த ஃபைலை வந்து என்ன பண்ணோம்னா அதை நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து என்ன பண்ணோம்னா ஸோ இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நாம் வந்து ஒரு பேராமீட்டர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து ஒரு பேராமீட்டர் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணியாச்சு அப்படின்னா, ஸோ டேரெக்டாக வந்து நான் வந்து ஜஸ்ட்னு அப்படின்னு ஒரு கால் மட்டும் நான் வந்து பண்ணால் போதும். ஸோ இந்த எல்லா இன்புட்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதே டெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் தப்பான வந்து அவுட்புட் வந்து கொடுக்குதா இல்லையா அப்படின்னு அந்த டூலே வந்து பார்த்தோம்னா எல்லா விஷயமே நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட்டாக வந்து கொடுக்கும். ஸோ இப்போ மேனுவல் டெஸ்டிங் அப்படின்ற விஷயம் வந்து நிறையவே வந்து கம்மியாகுது கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் ஜஸ்ட்டில் வந்து யூனிட் டெஸ்டிங்கில் வந்து இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் ஆர்மே சின்ன ஒரு பட்டனோ காம்போனண்ட்டாக வந்து டெஸ்டிங் வந்து பண்ணும் அப்படின்னா யூனிட் டெஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவே வந்து பார்த்தோம்னா எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் அப்படின்ற விஷயத்தில் வந்து ஒரு பார்ப்போம். எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் அப்படின்னா பேரில் இருக்குது E2E அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து ஒரு ஃபுல் அப்ளிகேஷனையோ வெப்சைட்டையோ ஃபுல்லாக வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுக்காக, ஸ்க்ராட்ச்லேருந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறதான் வந்து எண்ட் டு எண்ட் டெஸ்டிங். ஸோ இதில் முக்கியமாக Node.jsல வந்து பார்த்தோம்னா சைப்ரஸ் அப்படின்ற ஒரு டூல் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சைப்ரஸ் இது வரைக்கும் நான் 2 வாரமாக படித்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல டூல். ஜாவாவில் செலினியம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து Node.jsல வந்து பார்த்தோம்னா சைப்ரஸ்னு ஒரு நல்ல டூல் இருக்குது. ஸோ வந்து முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் மேக்ஸிமம் எல்லா ஜாவா பேஸ்டு கம்பெனிஸுமே வந்து பார்த்தோம்னா செலினியம் யூஸ் பண்ணுவாங்க. நோட் பேஸ்டு என்விரான்மெண்ட் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே சைப்ரஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட்டில் வந்து செக்யூரோனிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியுமே வந்து பார்த்தோம்னா செலினியம் அப்படின்னா சைப்ரஸ் தெரிஞ்சால் வந்து போதும் அப்படின்னு தான் வந்து அதில் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அதனால தான் அதை பார்த்துட்டு தான் சைப்ரஸ் வந்து இவ்வளோ டிமாண்டிங் வந்து இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நான் இப்போது 2 வாரமாக வந்து படித்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து பிகாஸ் எனக்கு வந்து ஜாவா பேஸ்டு கம்பெனிஸ் வந்து போகணும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தாட் இல்லை. ஸோ நோட் பேஸ்ட் என்விரான்மெண்ட் கம்பெனிஸ் வந்து போகணும் அப்படின்றது என்னோடய தாட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் வந்து என்னென்னலாம் பண்ணலாம்
அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்க்ரீனில் இந்த விஷயம் தான் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு போய் இங்கே கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் மேனுவல் டெஸ்டிங் வந்து கொடுக்கலாம். ஸோ வந்து உங்களோட வெப்சைட் வந்து ஃபுல்லாக இங்கே உங்களோட சிஸ்டம்குள்ளார தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. லைவாக டிப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த வெப்சைட்டுக்குள்ளாரையே போய் நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டடாகவே யூனிட் டெஸ்டிங் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஜஸ்ட்டு தான் நீங்கள் வந்து யூனிட் டெஸ்டிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ வந்து சைப்ரஸில் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ யூனிட் டெஸ்டிங் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் பண்ணுற மாதிரியே எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சைப்ரஸில் அதை விட அதிகமான விஷயமே நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணுறோன்னா ஒரே ஒரு வியூ போர்ட்டுக்கு மட்டும் தான் வந்து டெஸ்டிங் வந்து பண்ண முடியும். ஆனால் சைப்ரஸ் அப்படி கிடையாது. எனக்கு வந்து ஐஃபோனுக்கு வந்து நான் டெஸ்டிங் ஸ்பெசிஃபிக்காக பண்ண போகிறேன், இல்லை சாம்சங்குக்கு வந்து இந்த ஃபோனுக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து டெஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நாம் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணி ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பேஜ் அப்ஜெக்டிவ் மாடல், வியூ போர்ட்டு, மார்ஜின்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சைப்ரஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து சைப்ரஸ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு Node.js ஜாவாஸ்கிரிப்ட் பேஸில் ஊப்ஸ் கான்செப்ட் எல்லா விஷயங்களும் நிறைய தெரிஞ்சிருந்தால் சைப்ரஸ் ஈஸியாக வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் தான் ஸோ இந்த யூனிட் டெஸ்டிங்கில் இந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் சொன்னது ஒரு 1% கூட இருக்காது, எனக்கே தெரியும். பிகாஸ் நானே இப்போ அதை லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மேபி நான் சொல்கிறது ராங்காக கூட இருக்கலாம். ஸோ மேபி நான் ஃபுல்லாக படித்த வாட்டி ஸோ அதுக்குன்னு தனியாக என்ன லேர்னிங் வந்து ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ டெஸ்டிங்கிற விஷயம் முக்கியமாக அது எப்பயுமே தேவைப்படும். ஸோ போர்ட்ஃபோலியோ சைட்டுக்கு மட்டும் மேக்ஸிமம் வந்து தேவைப்படும். ஒரு ப்ராடக்ட் பேஸ் எந்த ஒரு சர்வீஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் டெஸ்டிங் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ வந்து அவ்வளோ இந்த வீடியோவுக்கு. ஸோ வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு பார்ப்போம். பை.